வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி தொண்டமனாறு செல்லச்சின்னதியான் ஆலயத்தினுடைய முன்றல் பரப்பில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா இரவு வேளையில் இப்போ வந்து 11 மணிக்கிட்ட வந்து ஆகுது. 12:20க்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லச்சின்னாடி வந்து கொடி வந்து ஏறப்போகுது. இன்றைய நாளில் இந்த கொடியேற்றல் வைபவம் வந்து எப்படி இடம்பெறுகின்றது, எவ்வளவு மக்கள் வந்து இன்றைய நாளில் வந்து கலந்து கொள்கிறார்கள், வழிபாடுகளில் வந்து ஈடுபடுகிறார்கள், நேர்த்திக்கடங்களில் வந்து ஈடுபடுகிறார்கள் சொல்லி இன்றைய நாளில் இங்கே நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இந்த காணொலி வாயிலாக வந்து தொகுத்து தரப்போகிறோம். யாராங்கிற சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் வந்து ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நோக்கி வந்து போய் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வந்து செல்லச்சின்னனுடைய கொடியேற்றத்தை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே வந்து வியந்து போவியல். இந்த வீடியோ பகுதியில் நேரில் வராதாக்கள் இதில் வந்து பார்த்து வியந்து போவியல். அந்த அளவுக்கு வந்து இன்றைய நாளில் மக்கள் வெள்ளத்தில் வந்து இன்றைய சன்னதியானுடைய முன்றல் பரப்பு காணப்படுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். கொஞ்சம் பாருங்கோ எவ்வளவு மக்கள் என்று சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி நீங்கள் பாருங்கோ. நகரவே முடியாத அளவுக்கு வந்து இன்றைய நாளில் செல்லச்சின்னையுடைய முன்றலில் நிறைந்து இருக்கிற மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கோ, அடக்கவே இயலாது அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து உள்ளே போய் என்ன மாதிரி வழிபாடுகளை வந்து மக்கள் ஈடுபடுகிறான்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். இங்கே பாருங்க ஆலய முன்றல் நாங்கள் வளமையாக வார மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் நடந்து செல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாருங்க, இங்கால வந்து இசை நிகழ்ச்சிகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் வந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கணும். இங்காலையும் பாருங்க, இங்காலையும் நகரவே முடியாத அளவுக்கு நாங்கள் வளமையாக வெள்ளிக்கிழமை வார மாதிரியெல்லாம் இல்லை. இன்றைக்கு வந்து சிறப்பான ஒரு நாள் செல்லச்சின்னையுடைய கொடியேற்றம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்பூரங்களை வந்து ஏற்றி வழிபடுகின்ற அந்த முறை வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்க, கைகளில் தேங்காய்களில் கற்பூரம் இல்லாமல் வந்து கொளுத்தி மக்கள் வந்து தொடர்ச்சியாக தங்களுடைய நேர்த்திக்கடங்களை வழிபாடுகளை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து தேங்காய்கள் வந்து உடைத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. ஆலயம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா மின் குமிழ்களால் வந்து ஜொலிக்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைந்த மின் குமிழ்களால் வந்து அப்படி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆலயம் முழுக்க வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. புதிதாக வந்து வர்ண வேலைகள் வந்து நடந்துருக்குது. பாருங்கள், வாழை குலைகளை வந்து கட்டிக்காங்க பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே முடியை வந்து தூக்கி வைப்பாங்க. கொடியேற்றம் வந்து முடிந்துவிடும். அதற்கு பிறகு மேல்பெருமான் ஆலயத்தினுடைய உள்வீதி வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இல்லை பாருங்க, ஆலயத்துக்குள்ளேயும் வந்து இறக்க முடியாத மக்கள் இதை பாருங்க, உள்ளுக்கு எல்லாம் வந்து ஆக்கள் நிற்கணும். செல்லச்சின்னையுடைய கொடியேற்றத்தில் முக்கியமான ஒரு விடயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வள்ளிக்கிழங்கு வந்து துளிர் விடுற அந்த காட்சியை வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க. அந்த வள்ளிக்கொடியில் வந்து அந்த துளிர் வந்து வந்தால் தான் கொடியேற்றம் வந்து நடக்கும். இன்றைய நாளையும் வந்து அந்த கொடி வந்து கண்டிப்பாக துளிர் விட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பின்புறமாக வந்து நிற்கிறோம் பாருங்க. இந்த வள்ளிக்கொடி துளிர் விடுற அந்த காட்சியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நெய் விளக்குகளை ஏற்றி தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். இதில் பாருங்கள், அந்த பூவரசு மரத்தடியில் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வள்ளிக்கொடி துளிர்விட்டிருக்கும். அந்த காட்சியை வந்து பார்க்குறதுக்காக நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து கூடி நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே,
பெரிய கொடி. இந்த பாருங்க வள்ளிக்கொடியில் வந்து துளிர் விட்டுருக்கிற அந்த காட்சி மக்கள் எல்லாம் வந்து அந்த காசு போட்டதில் வந்து வளைஞ்சிட்டுது சைட்டாக வந்திருக்கு பாருங்க. இந்த இதுதான் வந்து அதில் துளிர் வந்திருக்குது, சின்னதாக வந்திருக்குது. 2 நாள் வந்து போனால் நாங்கள் வந்து அதை வடிவாக வந்து பார்க்கலாம். இதான் அந்த வள்ளிக்கொடி அடியிலேருந்து பாருங்க அப்படியே வந்து அந்த துளிர் விட்டுருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். ஓகே, இங்கே வள்ளிக்கொடி துளிர் விட்டுருக்கிற அந்த காட்சியை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கள். இதில் பார்க்குறதுக்காக நிறைய மக்கள் இந்த இடத்துல முண்டி அடிக்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக ஆலயத்தில் நிகழ்கின்ற பூஜைகள் என்ன மாதிரி இடம்பெறுகின்றது என்று சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். ஆலயம் நிறைந்த மக்கள் நிற்கிற அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த இடத்துல பாருங்க வேலோட ஒரு அம்மா வந்து ஆடுற காட்சி வந்து பார்க்குறீர்கள். பாருங்க ஆலயத்தை சுற்றி அப்படியே நிலத்தில் அப்படியே மக்கள் கூட்டம் அப்படியே இருக்கிற அந்த காட்சியை வந்து நீல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க ஆலயம் சுற்றி நிறைந்த மக்கள் வந்து நிற்கிறாங்க. ஆலயத்துடைய உள்பகுதியில் வந்து பாருங்க கொடியேற்றத்தை வந்து பார்க்குறதுக்காக இப்போவே மக்கள் எல்லாம் வந்து பாருங்க கீழே வந்து இடம் பிடிச்சிட்டாங்க, தங்களுக்கான இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க. இல்லை பாருங்க இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து கொடியேற போகுது. ஆலயத்துடைய உள்பகுதியில் வந்து பாருங்க பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க கும்பங்கள் எல்லாம் வந்து வைக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிற அந்த காட்சி. மக்கள் எல்லாருமே வந்து பாருங்க ஆர்வமாக நிற்கிறாங்க அந்த கொடியேற்றத்தை வந்து பார்க்குறதுக்காக. மக்களை வந்து வேல்பெருமானை நேராக பார்த்து வழிபடுறதுக்காக வந்து இப்போ ஆக்களை வந்து கொஞ்சம் பேராக வந்து ஆக்களை உள்ளே வெட்டி கொண்டு வைக்கிறேன் பாருங்க. பாருங்க இன்னும் சொற்ப வேளையில் செல்லச்சின்னாலில் இந்த அபிஷேகங்கள் வந்து ஆரம்பிக்க போகுது. அபிஷேகங்களோட இந்த கொடியேற்ற வைபவம் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. பாருங்க எவ்வளோ மக்கள் ஆலயம் மூன்றில் நிறைந்த மக்கள் இங்கே நிற்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க.
இப்பொழுது அபிஷேகங்கள் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற பூஜை வழிபாடுகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். தொண்டமனாறு செல்லச்சின்னதி ஆலயத்துடைய வருடாந்த மகோற்சவத்தில் இன்றைய நாள் கொடியேற்றல் வைபவம் இங்கே ஆலயத்தினுடைய உள்பகுதியிலே இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. அங்கே முன்னே பார்க்கக்கூடியது போல் இருக்கும். பாருங்கோ, லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கொடியேற்றத்தை வந்து காண்பதற்காக இங்கே தடுத்து நிற்கிற அந்த காட்சிகளை வந்து பார்க்குறோம். பாருங்கோ, தொடர்ச்சியாக அங்கே கும்பங்களுக்கான அந்த மாலைகள் வந்து இப்பொழுது அணிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே கும்ப நீர் சுற்றுகின்ற அந்த நிகழ்வு வந்து இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. பாருங்க, கும்பநீர் சுற்றி வருகின்ற வேளையில் இங்கே பக்தர்கள் வந்து நெருக்கடியாக இருக்கிறதால இந்த இடத்துல கொஞ்சம் வந்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. பாருங்க, அதை ஒழுங்கு செய்து இந்த கும்பநீர் வர்றதுக்காக இங்கே ஆலயத்துடன் சார்ந்தவங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. பாருங்க,
கொடியேற்றம் இடம்பெற்று இங்கே பக்தர்கள் அனைவரும் அங்கே உற்சாகமாக அங்கே அதை தொட்டு கும்பிடுகிற அந்த காட்சி வந்து இதில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, எல்லோருமே வந்து முன்றி அடித்து கொண்டு வேல் பெருமானுக்கு அங்கே தீபதூகள் வந்து காட்டப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். நேரம் இப்பொழுது சரியாக 2:10. அங்கே வேல் பெருமானுடைய வேல் அங்கே கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். வேல் பெருமான் உள்வீதி வெளிவீதி வருகின்ற காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்க, இன்னும் ஒரு சொற்ப வேளையில் வேல்பெருமான் அங்கே ஆலயத்தின் உள்வீதி வருவதற்காக இப்பொழுது புறப்படுகின்ற அந்த காட்சி பாருங்க. அடியார்களுடைய தோள்களிலே அங்கே தாங்கியவாறு வேல்பெருமான் ஆலயத்தினுடைய உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அடியவர்கள் போட்டி போட்டு முருகப்பெருமானை வேல்பெருமானை அங்கே சுமந்து வருகின்ற அந்த காட்சியையும் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். பாருங்க,
முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்க, வெளிவீதி வந்திருக்கிற அந்த காட்சி. அங்கே ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியிலிருந்து இப்பொழுது புறப்பட்டு செல்கிற அந்த காட்சி பாருங்க. பாருங்க, இந்த பழம்பாக்குன்னு சொல்லி தலையில் இந்த ஏந்தி கொண்டு செல்கிற அந்த காட்சி. நம்மையாளும் முகம் ஏராளமான பக்தர்கள் இங்கே பிரதட்டை அடிக்கிற அந்த காட்சியை வந்து இதில் காணக்கூடிய இருக்கிறது. Oh,